வணக்கம் நண்பர்களே. கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வேல் சேலங்கள் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? விக்னேஷ். அப்பா பேர்? பொன்னையன். எந்த ஊர்? பள்ளக்காடு. ஓகே. என்னது அசோலா போட்டிருக்கீங்களாட்டுருக்கு? ஆமாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அசோலா எது இல்லைங்க சார், படுதாதாங்க சார். அப்புறம் அதில் வந்து நம்ம செம்மண் நல்லா படுதா வாங்கினீங்களா? படுதா வாங்கணுங்க. என்ன சைஸுக்கு? இது 24 அடி 6 அடி ஆகலாங்க. சரி. அப்புறம் இது வந்து எப்படின்னா செம்மண் ஃபுல்லாக சலிச்சு நல்லா கொட்டியிருந்தேங்க சார். சுத்தமான நல்லா செம்மண்ணை போட்டு அப்புறம் நல்லா தண்ணி விட்டு அப்புறம் நம்ம இந்த பச்சை சாணி ஒரு 2 கிலோ 3 கிலோ நல்லா கரைச்சி விட்டு அது மேலே இந்த அசோலா இதே தாங்க சார் விதை. இந்த விதையவே அது மேலே தூக்கி விட்டோமா வந்துடும். கரெக்டாக ஒரு 7 நாள் ஒரு வாரத்தில் அசோலா வந்துடும். ஓகே ஓகே. இவ்வளோ லென்த்துக்கும் எத்தனை 2 கிலோ சாணி போதுமா? நாம் டெய்லியும் அதாவது ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுட்டே இருக்கிற இல்லைங்க சார். டெய்லி கரைச்சி விடுவீங்க? ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஒரு தடவை போட்ட மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்கு அப்படி தேவையில்லையா? இல்லைங்க. ஆனால் டெய்லியும் அதே மாதிரி இது வந்து நம்ம கலக்கி விடணும். கையை விட்டு கலக்கி விடணும். பாருங்கள். மண் எவ்வளோ போட்டிங்க? மண் வந்து நம்ம ஒரு 15 கிலோ 20 கிலோ அப்படி எல்லாம் போடலாம். நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி. எவ்வளோ ஆழ மண் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அரடி தான். மண் அரடி இருக்குமா? இல்லைங்க சார், மொத்தமாகவே அரடி தாங்க சார். இது இந்த படுதா வந்து அரடி தான். அரடியில் எவ்வளோ தண்ணி இருக்கணும், எவ்வளோ மண் இருக்கணும்? அரடியிலேயே அது மண் வந்து கீழே இருக்குங்க சார். அரடிக்கு தண்ணி விட்டால் போதும். தண்ணி அரடி இருக்கணும். டெய்லி எவ்வளோ எடுப்பீங்க இந்த இதுக்குள்ள? இதுலையாங்க சார், இதில் ஒரு 1 கிலோ 1/2 கிலோ எடுப்பீங்க. எடுத்துருவோம். இப்போ இவ்வளோ போட்டிருக்கீங்க, இங்கே நிழல் இருக்கணும்ல, நிழலுக்கு என்ன பண்ணுறீங்க? நிழலுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால அசோலா வளர்ச்சி குறைஞ்சிருச்சு. மழை காலத்தில் வருது? மழை காலத்தில் வருதுங்க. சரி. இப்போ இதுக்குன்னு கம்பி வச்சுருக்கீங்க வளைச்சி? இதுங்க சார் இந்த பக்கம் இது நம்ம இந்த க்ரீன் இது போகிறதுக்காக அது மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஷேடு வெயில் படாமல் இருக்கிறதுக்கு. ஓகே ஓகே. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? இதுக்கு எந்த செலவும் இல்லைங்க சார், படுதா செலவு மட்டும்தாங்க சார். படுதா செலவு எவ்வளோ? அது தெரியலிங்க சார், வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் அரடி பள்ளம் நோண்டி சுற்றிலும் படுதா போட்டு சுற்றியும் கல் வச்சுட்டீங்க, தண்ணி விட்டுட்டீங்க. எவ்வளோ நாளைக்கு ஒரு தண்ணி விட வேண்டியிருக்கு? தண்ணி 5 நாளைக்கு ஒரு டைம் போடுறேங்க சார். இன்றைக்கி ஒன்றுங்க சார், தண்ணி குறைஞ்சிருச்சு. ஓகே ஓகே. அப்போ இது பரவாயில்லையா? எதுக்காக அது போட்டிங்க? தீவன செலவு குறைக்கிறதுக்காக போட்டுக்கிறேன். எதுக்கு போடுறீங்க இது? கோழிக்குங்க சார். எவ்வளோ நாளாக போட்டுட்ருக்கீங்க? இது 1 வருஷமாக போட்டுட்டுருக்கிறேன். 1 வருஷமாக போடுறீங்க. கோழி எவ்வளோ நாளாக வளர்த்துறீங்க? கோழி 1 வருஷமாக வளர்த்துட்டு இருக்கு. 1 வருஷமா? இப்போ இந்த அது கோழி விட்டதுலேருந்தே அசோலா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி. இப்போ அசோலா போடுறதுக்கும் அசோலா போடாமல் கோழி வளர்த்துக்கு என்ன வித்தியாசம்? நம்ம தீவன செலவு குறைக்கலாங்க சார். இது வந்து ஒரு வேலைக்கு வந்து நமக்கு தீவன செலவு குறையுது அசோலா போட்டால். ஓகே. இப்போ இல்லாமன்னாக்க ஒரு தீவன செலவு அதிகமாகுது. கண்டிப்பாக அதிகமாகும். எவ்வளோ அதிகமாகும்? நம்மளது அப்படி வச்சுக்கிட்டோமா, இன்றைக்கி ஒரு கோழி மொத்தமாக 5 கிலோ அதிகமானா கூட நமக்கு லாஸ் தாங்க சார். அதில் 5 கிலோன்னு எவ்வளோ ஆகும்? 5 கிலோனாலும் ஒரு 150-200 வச்சுக்கோங்க சார். ஒரு நாளைக்கு இப்போ வந்து இந்த அசோலானால 200 நமக்கு மிச்சமாகுது. இப்போ அது இல்லைனாக்கா இதை வந்து புரத சத்து அதிகமாக இருக்குது. இதெல்லாம் புண்ணாக்கு போடணும். 1 கிலோ புண்ணாக்கு போட்டால் 30 ரூபா ஆகுது. 5 போனால் 150 ரூபா நம்ம புண்ணாக்கு சேர்த்து போடணும். கண்டிப்பாக. ஸோ அதனால் இது வந்து அசோலா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது. கண்டிப்பாக. எதை வச்சு பார்த்து போட்டிங்க? இது நம்ம பழக்கமே இல்லைங்க சார், புதுசாக போட்டது. இல்லை, எப்படி அசோலா போடணுங்கிறது எப்படி தெரிஞ்சிச்சு? போடுற மெத்தடில் யார் முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க சார். அதெல்லாம் ஒருத்தர் போட்டுக்கிறாரு. எங்கள் சொந்தக்காரே போட்டுக்கிறாரு. ஓகே. அவர்கிட்ட போய் பார்த்து கற்றுக்கிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் அங்கே அந்த கோழி பண்ணை வச்சுருக்குது அதுதான்? ஆமாங்க. அது கோழி பண்ணைக்கு அசோலா தான் போடுறீங்க? அசோலா தான் போடுறோம். ஒரு வேளை அசோலா தான், ஒரு வேளை தான் தீவனம். ஸோ அசோலா வந்து ஒரு செலவில்லாத தீவனம், எல்லாரும் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக. இதுக்கு ஏதாவது தொழில்நுட்பம் தேவையா? எதுவுமே தேவையில்லைங்க சார். நம்ம போடுறதே. செலவும் இல்லை? செலவும் இல்லைங்க. இதுக்கு ஆள் எவ்வளோ நேரம் தேவைப்படுது சார்? எதுவுமே இல்லைங்க. நம்ம டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கலக்கி விட்டால் போதும். அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. சூப்பர் பாஸ்பேட் போடுவீங்களா? சூப்பர் பாஸ்பேட் போடுவோம். எவ்வளோ போடுவீங்க? ஒரு 50 கிராம் 100 கிராம் போடும். எத்தனை நாளைக்கு வருது அது? ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் போடும். இப்போ வளர்ச்சி குறையுதுன்னா வேறு மறுபடியும் படுதா மாற்றணுமா? தண்ணி மாற்றணும். தண்ணி மட்டும் மாற்றணும். தண்ணி மாற்றி பாதி செம்மண் நல்லா எடுத்துட்டு மறுபடியும் புது மண் போடணும். பழைய மண்ணை எடுத்துகிட்டு புது மண். எவ்வளோ நாளைக்கு வருது? அது 1 மாதத்துக்கு ஒரு டைம் போடலாம். 1 மாதத்துக்கு வருது. ஓகே. உங்கள் அனுபவத்தை எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.